ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மசாலா டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா டீ செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருள் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி இடிக்க போகிறோம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 3 கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் டீக்கு ரொம்ப நல்ல மனம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 10 பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் நம்ம கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இடித்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். மசாலா டீக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டீ போட ஆரம்பிக்கலாம். டீ போடுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க மசாலாஸை இது கூட சேர்த்துடலாம். அது கூட நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டீ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் இந்த ஜூஸில் நல்லா கீழே இறங்கும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1.5 கப்புக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பாயில் பண்ண விடணும். பால் பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் பொங்கி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.